மூத்த அரசியல்வாதி, அகில இந்திய அளவில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலே துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தவர். தமிழ்நாட்டிலே முழுமையாக கட்சி பணியாற்றி ஒரு கட்சியை தன்னுடைய உயிர் என்ற வகையிலே பணியாற்றியவர். அன்புக்குரிய அருமை சகோதரர் இளங்கணேசன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் பிஜேபியுடைய மாநில தலைவராகவும் பணியாற்றியவர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரோடு பழகிய நாட்கள் நிச்சயமாக மறக்க முடியாது. அவர் இருக்கும் இடமே ஒரு கலகலப்புக்குரியதாக இருக்கும், ஒரு நகைச்சுவை உணர்வு, அதே போன்று சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசஸ் ஆஃப் மைண்ட், இதையெல்லாம் சொந்தக்காரர் என்று சொன்னால் அருமைக்குரிய அன்பு சகோதரர் பெரிதும் மதிக்கக்கூடிய இளைஞர் அவர்களை சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தன்னுடைய கட்சி பணியை பாராட்டுகின்ற வகையில் மத்திய அரசு அவருக்கு ஆளுநர் பதவி, அதாவது நாகாலாந்து ஆளுநர் பதவி கொடுத்திருந்த நிலையில் பொறுப்புகள் குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய மாநில ஆளுநராகவும் அதே போன்று மணிப்பூருடைய ஆளுநராகவும் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மூத்த அரசியல்வாதி, சிறந்த பண்பாளர், பழகுவதற்கு இனிமையானவர், இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்தது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். அது மட்டுமல்ல, பிஜேபிக்கும் மிகப்பெரிய இழப்பு. எனவே அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. எனவே அந்த இழப்பு என்பதை ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் சார்பில் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் நேரடியாக பொதுச் செயலாளருடைய அறிவுரை ஏற்று இன்றைக்கு இறுதியாற்றலை செலுத்தியிருக்கின்றோம். அவரை பொறுத்தவரை இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் காலம் நம்மிடம் இருந்து அவரை பறித்துவிட்டது. எனவே அவருடைய ஆத்மா பொறுத்தவரை சாந்தியடைய எல்லாம் வல்ல இயற்கையை நாங்கள் வேண்டி கழக பொதுச்சாளர் சார்பிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு